எதிர் நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜீவானந்தம் ஒரு காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக அவரும் தான் உயிரை கூட கொடுக்க தயாராயிட்டாரு. இந்த பக்கம் பார்க்கவையும் பல கஷ்டங்களை தாண்டி தான் காதலிச்ச தர்ஷனோட சேர்ந்துட முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கையோடவே பார்கவி தான் உயிரை கையில பிடிச்சிட்டு ஜீவானந்தத்துக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. தான் உயிரே போனாலும் சரி பார்கவிய தர்ஷன் கூட சேர்த்து வைக்கிறோங்கிற லட்சியத்தோட இருக்காங்க நம்ம ஜீவானந்தம். புலிகேசியோட போலீஸ் 3 பேரும் மொத்தமா வந்துட்டு இருக்காங்க. அங்க ஜீவானந்தம் பார்கவிய 2 பேரும் துரத்தி பிடிக்கலான்னு தான் நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் புலிகேசி இந்த மாதிரி துப்பாக்கியால் சுட்டு தள்ளுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. போலீஸ் முடிஞ்ச வரைக்கும் தடுத்து நிறுத்துறாங்க. இதை பாருங்க புலிகேசி, நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது சரியில்லை, நம்ம அவங்கள கையும் களவுமா பிடிச்சிடலாம், நீங்கள் எக்காரணத்தை கொண்டு ஷூட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்க தடுக்க புலிகேசியை அந்த போலீஸையும் தள்ளி விட்டுட்டு தான் துப்பாக்கியால் கரெக்டாக ஜீவானந்தத்தோட நெஞ்சுக்கு குறி வச்சு ஷூட் பண்ணிடுறாங்க. ஜீவானந்தத்துக்கு இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் எப்படியும் தப்பிச்சு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஜனனி, சக்தி இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்க்கவையும் நம்ம தர்ஷனுக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்கன்னு நம்ம அவளோட எதிர்பார்த்தோம். ஆனால் நடந்தது வேறையா இருக்குது. ஜீவானந்தத்தை சுட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜீவானந்தம் மூச்சு விடவே ரொம்ப சிரமப்பட்டு தடுமாறுறாங்க. அப்போ பார்க்கவே மனசு கேட்காம, சார் வாங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாங்கிறாங்க. இல்லை பார்க்கவி, எனக்கு இவ்வளவுதான் முடிவு, இதுக்கு மேலே நான் வர முடியாது, தயவுசெய்து நீ மட்டும் போயிடு, எப்படியாவது தப்பிச்சு போயிடு, அவங்க கண்ணில் பற்றாதா அப்படின்னு சொல்லி ஜீவானந்தம் அக்கறையாக பார்க்கவையை அனுப்பி வைக்க பார்க்குறாங்க. ஆனால் பார்க்கவை மனசு கேட்கவே இல்லை. எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்து இப்போ ஜீவானந்தம் தனக்கு ஆறுதலா துணையா இவ்வளவு சப்போர்ட்டா, தாய்க்கு தாயா தகப்பனா இவ்வளவு பாங்கா பக்குவமா நம்மளை காப்பாத்தினவரை இப்படி பாதையில விட்டுட்டு போறது மனிதாபிமானமே இல்லைன்னு நினைச்சிட்டு பார்கவே அந்த இடத்த விட்டு போகவே மாட்டேங்கிறாங்க. இல்லை சார், நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன், இப்படி ஒரு சூழ்நிலையில எனக்கு யாரும் அவசியம் இல்லை, இப்போ வரைக்கும் உங்களோட உயிரை காப்பாற்றணும் சார், நீங்க தான் முக்கியம், வாங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கெஞ்சி பார்க்குறாங்க பார்கவி. இல்லை பார்கவி, இந்த நிலைமையில என்னால் வரவும் முடியாது, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது, நான் சொல்றதை கேளு, நீ எப்படியாவது இங்கிருந்து மறைஞ்சு ஒளிஞ்சு அங்க போய் சேர்ந்துடு, அதுக்கப்புறம் சக்தியும் ஜனனியும் பார்த்துக்குவாங்கன்னு சொல்றாங்க ஜீவானந்தம். பார்கவி ஜீவானந்தம் இல்லாம போக மாட்டேங்கிற முடிவோடு இருக்காங்க. பார்த்தா புலிகேசி, போலீஸ், அந்த கூட வந்தவங்க 3 பேருமா சேர்ந்துக்கிட்டு பார்கவியும் ஜீவானந்தத்தையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க தான் அவனை சுட்டு தள்ளுன பொசுங்கின இடத்துலயே அவன் நிச்சயமா உயிர் விட்டுருவான்னு நினைச்சேன், ஆனா நம்ம கண்ணு கட்டின வரைக்கும் காணுமே அப்படின்னு புலிகேசியும் போலீஸும் தேடிக்கிட்டு இருக்காங்க. சார் அந்த பக்கமா இருப்பாங்களா இந்த பக்கமா இருப்பாங்களான்னு 3 பேரும் ஆளாஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜீவானந்தமும் பார்கவியும் புலிக்கு சிங்கத்துக்கு அஞ்சு நடுங்கிற மாதிரி அந்த பாறை குளிக்கல அப்படி நடுங்கிக்கிட்டு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஜீவானந்தம் அவ்வளவு வழியிலையும் மூச்சு வெளியே விட்டா கூட கண்டுபிடிச்சிடுவாங்களே, இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிரச்சனையாயிடுமே, கஷ்டமாயிடுமே, இந்த பொண்ணுக்கே ஏதாவது பண்ணிடுவாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜீவானந்தம் தன்னோட உயிர் மூச்சை அப்படி அடக்கி பிடிச்சுக்கிட்டு பாஞ்சு நெஞ்சில வளைஞ்சுக்கிட்டு இருக்கிற ரத்தத்தை அப்படியே இறுக்கி அமர்த்தி பிடிச்சுக்கிட்டு வலியோடவும் வேதனையோடவும் கத்த முடியாம ஒரு சூழ்நிலையில வாயை அமர்த்தி பிடிச்சிட்டு கொஞ்சிட்டாங்க. ஜீவானந்தம் படுற கஷ்டத்தை பார்த்து பார்கவி கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரே வடிஞ்சிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க வேதனையை பார்த்து சலிச்சிட்டு முடியாம துவண்டு போயிடுறாங்க. இங்க பார்த்தா தர்ஷனுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா சக்தி அவங்கள நல்லா தான் கவனிச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் குணசேகரன் கும்பல்ல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வரவே முடியல. சக்தி நல்லா கவனிச்சிருந்தாலும் தர்ஷன் கொஞ்சம் குணமானதும் சொல்றாங்க. குணசேகரன் தர்ஷனை கூட்டிட்டு போய், டேய் தர்ஷா இப்படி வாடா அப்படின்னு தனியா கூட்டிட்டு போய் மிரட்டி உருட்டி, இதா பாருடா, அங்க இருக்கிறவங்க சித்தப்பன் சித்தி இவங்க எல்லாத்தையும் வெளியில அனுப்புடா, அனுப்புனீங்கன்னா தான் உங்க அம்மா போயே சேர்ந்துடுவா, பரவாயில்லையா, நான் சொல்ற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா பொழைக்கிற வழியை பாரு அப்படின்னு குணசேகரன் மிரட்டினதுக்கு அப்புறமா தர்ஷன் ரூம்பை விட்டு வெளியே வந்ததும் ஜனனி கிட்டையும் சக்தி கிட்டையும், சித்தி சித்தப்பா நீங்க 2 பேரும் வெளியில போயிடுங்க, தயவு செய்து என்னோட வழியிலேயே விட்டுருங்க, நான் பார்க்கவிய காதலிச்சது என்னமோ உண்மைதான், நான் மறந்துடுறேன், இப்போ நான் அன்புக்கரசியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சித்தப்பா, தயவு செய்து என்னை யாரும் கம்பல் பண்ணாதீங்க, நீங்க இந்த பிரச்சனையை விட்டுட்டு வெளியில போயிடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறான் தர்ஷன். அப்பா ஜீவானந்தத்தையும் பார்க்கவியும் விட்டுருங்கப்பா, பாவம் அவங்க காட்டுக்குள்ள அல்லாடிக்கிட்டு தவிக்கிறாங்க, அவங்கள யாரும் எதுவும் செஞ்சிடாதீங்கப்பா, ரெண்டாவது எங்க அம்மாவையும் எதுவும் செஞ்சிடாதீங்கப்பா, அவங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க, எங்க அம்மாவும் வேணும், பார்கவியும் ஜீவானந்தமும் நல்லா இருக்கணும், அவங்கள எதுவும் செஞ்சிடாதீங்கப்பா, தயவு செய்து நீங்க சொல்றதையெல்லாம் நான் கேட்கறேன், அந்த அன்புக்கரசி கழுத்துலயே நான் தாலியை கட்டுறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான் தர்ஷன். இதை பார்த்து ஜனனி பொங்கி எழுறாங்க. டே தர்ஷா, உனக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா, அஞ்சு பயந்து நடுங்கினீன்னா தான் அவங்க உன்னை இப்படி மிரட்டி பார்ப்பாங்க, மிரட்டலுக்கெல்லாம் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது, இது நம்மளோட வாழ்க்கை, உனக்கு எது பிடிச்சதோ அதை செய், ஆனால் நீ இப்போ குணமாயிட்ட, வாடா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஜனனி. இல்லை சித்தி, நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் எல்லாரும் வெளியில் போங்க, எனக்கு எங்கள் அப்பா சொல்கிறது தான் முக்கியம்னு தர்ஷன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சக்தி சொல்கிறாங்க, டே தர்ஷா, உனக்கு இந்த 5 நாள் என்ன நடந்தது தெரியுமா, நீ சாப்பிட
சாப்பிட்ற உணவில் உனக்கு மருந்தை கொடுத்துருந்தாங்கடா. உனக்கு நினைவே இல்லாமல் நீ கிடந்த. இப்போ தான் கொஞ்சம் நினைவுக்கு வந்திருக்க. நான் சொல்கிறத கேளு. உன்னை பார்கவியோட சேர்த்து வைக்கிறோம். ஒழுங்கா இந்த கும்பலை விட்டு வெளியில் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க சக்தி. சித்தப்பா நான் சொல்கிறத கேளுங்க. 3 உயிரையும் காப்பாற்றி ஆகணும். எங்கள் அப்பா சொல்கிற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அன்புக்கரசி கழுத்துலையே தாலியை கட்டி நான் அவளோடவே சேர்ந்து வாழ போகிறேன். தயவு செய்து என்னை விட்டுருங்க. போங்க சித்தப்பா, வெளியில் போங்க அப்படின்னு சொல்லவும் ஜனனியும் சக்தியும் வெளியில் வந்துடுறாங்க. அதுக்குள்ளேயே ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலான்னு சொல்லி அறிவுக்கரசி கதிர்கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருங்க மாமா, இப்போ ஜனனியும் சக்தியை இருந்துக்கிட்டு சரியான ஆட்டம் ஆடுறாங்க. 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு தானே ஆடுறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் பிரித்து வைக்கலாமாங்கிறாங்க. அறிவு தான். அறிவுக்கரசி அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறாங்க கதேன். அதெல்லாம் சாதாரண விஷயம். இதை பாருங்களேன், நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அவன் இப்போவே சக்திக்கு ஃபோன் பண்ணுவான் பாருங்க. சக்தி பறந்து அடிச்சுக்கிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவான். அதான் அவங்க அண்ணி இப்போவோ அப்போன்னு கிடக்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஆபத்துன்னு சொல்ல போகிறேன். அப்போவே இந்த சக்தி ஓடுவான் பாருங்க. அப்புறம் இந்த ஜனனி ஒரு திசையில் ஓடுவா. ஆளுக்கு ஒரு திசையில் ஓடுறத பார்க்கும்போது பார்க்குறக்கு நல்லா இருக்குமல்ல மாமாங்கிறாங்க அறிவுக்கரசி. ஆஹா, அருமையான ஐடியா. சரிவா, உடனே ட்ராமாவை ஆரம்பி அப்படிங்கிறாங்க கதிர். அறிவுக்கரசியும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட இந்த தகவலை சொல்கிறாங்க. அவங்களும் நம்ம சக்திக்கு தான் ஃபோன் பண்ணி உங்கள் அண்ணி ஈஸ்வரிக்கு ஆபத்து, சீக்கிரம் வந்தீங்கன்னா காப்பாற்றலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சக்தி தடுமாறி போயிடுறாங்க. அடக்கடவுளே, இந்த பக்கம் பார்கவியும் ஜீவானந்தத்தையும் காப்பாற்றுறதா இல்லை அந்த பக்கம் நம்ம அண்ணியை காப்பாற்றுறதா, இப்போ தர்சனை காப்பாற்றுறதா, ஒன்றும் புரியலையே ஜனனி. இப்போ நான் என்ன பண்ணட்டுங்கிறாங்க சக்தி. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, இதை பாரு சக்தி, நீ ஒன்றும் கவலைப்படாத. முதல்ல போய் அண்ணியை பாரு. ஜீவானந்தமும் பார்கவியும் பெரிய குளத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள அங்கேருந்து நான் கூட்டிகிட்டு வந்துடுறேங்கிறாங்க. சரி ஜனனி, நீ எப்படி கூட்டிகிட்டு வருவேங்கிறாங்க. நான் ஏதோ ஒரு வழியில் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ முதல்ல போய் அண்ணியை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஜனனி. ரேணுகாவும் நந்தினியும் சரி ஜனனி, நீ இங்கே வா, நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நம்ம காரையே எடுத்துகிட்டு போ, அப்போ தான் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்கங்கிறாங்க. ஓ ஆமாக்கா, அதுவும் நல்ல ஐடியா தாங்கிறாங்க. அந்த டிரைவரை வெளியே அனுப்பிச்சிட்டு நந்தினி ஒரு ஐடியா கொடுத்து அந்த காரை அனுப்பி வைக்கிறாங்க. கார் எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஜனனி பாதுகாப்பாக பத்திரமா போ, பார்த்து பார்கவியும் ஜீவானந்தத்தையும் நல்லபடியாக கூட்டிகிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாங்க நந்தினி. சரிங்கக்கா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜனனி கார் எடுத்துக்கிட்டு வெகு வேகமாக போயிட்டு இருக்காங்க. சக்தி ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. கரிகாலன் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே நடக்கிறத எல்லாமே நீ வீடியோ எடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே குணசேகர், கதிர், ஞானம் இவங்க எல்லாரும் இந்த வீடியோ எல்லாம் வேண்டாம், எதுக்கு வீடியோ அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ மாமா, ஆதாரம் இல்லாத கல்யாணத்தை பண்ணித்தான் நான் இப்போ படாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த தர்சன் கல்யாணமாவது ஆதாரத்தோட நடக்கட்டும். நாளைக்கு பின் காலத்தில் நாளும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட இந்த ஆதாரம் இருக்குமல்ல நமக்கு, அதுக்காகத்தான் இந்த வீடியோ. சொல்லுங்க மாமா, நீங்கள் சரியான அறிவு திறமையாசாலி, ஆனால் நீங்களே வேண்டாம்னு சொன்னால் எப்படி அப்படின்னு குணசேகரனை ஐஸ் வச்சதும் குணசேகரனும் சரி சரி என்னமோ பண்ணி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் கரிகாலன் ஏதோ ஒரு நல்ல காரியம் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாங்க, ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அங்கே நடக்கிறது எல்லாம் எப்படியோ வீடியோவில் கவர் ஆகிடுது. கரிகாலன், குணசேகரன், ஞானம், கதிர் இவங்க எல்லாரும் ஏதோ வீடியோ எடுக்கிறானுங்க. நாளைக்கு கல்யாண நாள்னு சொல்லி ஆதாரத்துக்காக இந்த வீடியோவையும் ஃபோட்டோவையும் எடுத்துட்டு இருக்கானுங்க. எடுக்கட்டுன்ட்டு போகிறாங்க. கதிர், நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள் காரியங்கள் எல்லாம் கரெக்டாக கச்சிதமாக நடக்கணும். மாப்பிள்ளை இழப்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடத்தணும்டா, போய் மாப்பிள்ளையை ரெடி பண்ணி கூட்டியாங்கன்னு குணசேகர் சொல்கிறாங்க. அந்த பக்கம் கதிரும் ஞானம் தான் மாப்பிள்ளை ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா அன்புக்கரசி, அறிவுக்கரசி எல்லாருமா சேர்ந்து தர்சனை மேக்கப் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அன்புக்கரசிக்கு மேக்கப் முடிஞ்சது. அடுத்தது தர்சனுக்கு மேக்கப் போட்டு விடுங்க அப்படின்னு கரிகாலன் கேட்கும்போது, ஐயோ நாங்கள் ஜென்ஸுங்களுக்கெல்லாம் போட மாட்டோங்கிறாங்க. என்னங்க நீங்கள் பொட்டை பிள்ளைக்கு அழகுபடுத்திட்டு இந்த மாப்பிள்ளை பையனை ஓன்னு போய் நின்னா நல்லாவா இருக்கும்? 2 பேரும் ஜோடியாக பொருத்தமான மேக்கப் போட்டுவிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்குறக்கு. வீடியோவிலையும் ஃபோட்டோவிலையும் பார்த்தா அவ்வளோ வம்சமாக இருக்குமல்ல. என்ன மேடம் நீங்கள் போட்டு விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு காமெடி பண்ணுறாங்க கரிகாலன். தர்சனை மாப்பிள்ளை இழப்புக்கு ரெடியாக சொல்கிறாங்க. தர்சன் அப்படியே ஏதோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்காங்க. அப்போ அறிவுக்கரசி அவங்களுக்கு வரைக்கும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அறிவுக்கரசி சொன்னதை கேட்காத தர்சனை பார்த்து கோவப்பட்டு உடனே கதிர்க்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, மாமா இங்கே வாங்கலை, இங்கே பாருங்க, இவன் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான். கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை இழப்புக்கு போகணும். மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போகும்போது ஜம்முன்னு வர வேண்டாமா? பட்டு வெஸ்டி பட்டு சட்டை கட்டணுமல்ல. ஆனால் இவன் பாருங்களேன், பேண்ட் செட்லேயே இருக்கிறான், மாற்ற மாட்டேங்கிறான், நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், நீங்கள் வந்து சொல்லுங்கள் வாங்கன்னு கூப்பிடவும் கதிர் சரியான ஆவேசமாக கோவத்தோடு வந்து, டே என்னடா நினச்சிட்டு இருக்க, அப்படியே குறவலையை பிடிச்சி கொன்னே போட்டுருவேன் தெரியுமா? மாப்பிள்ளையாவது ஒன்றாவது அப்படியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன்டா. ஒழுங்கு மரியாதையா இப்போ மாப்பிள்ளை இழப்புக்கு ரெடியாகி வா அப்படின்னு காட்டுத்தனமாக தர்சனை தள்ளி விட்டு அடிக்கிறாங்க. அப்போ ஞானம் வந்து தடுக்கிறாங்க. டே கதிர், என்னடா நினச்சிட்டு இருக்கேன், அவனே உடம்பு சரியில்லாமல் இருக்கான், அதெல்லாம் சொன்னால் கேட்டுக்குவான், பேசாமல் வாடா அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க. இதா பாருடா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடியாகி நீ மாப்பிள்ளைய ஜம்முன்னு கீழே வரணும், அப்படி இல்லை அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு போகிறாங்க. அறிவுக்கரசி அன்புக்கரசிக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, இதை பாருடி, அவரை ரெடி பண்ணி சீக்கிரம் ரெடியாகும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் மாப்பிள்ளை இழப்புக்கு வருவோம், அவர் மாப்பிள்ளை மாதிரி நிற்கணுங்கிறாங்க. சரிக்கா நான் பார்த்துக்கிறேன்க்காங்கிறாங்க அன்புக்கரசி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பியூட்டி பார்லர் பொண்ணு, ஐயே என்னது
ஏங்க இவ்வளோ வலுக்கட்டாயமா இந்த பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணித்தான் ஆகணுமாங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போகிறீங்களா அப்படின்னு திட்டவும் அந்த பொண்ணும் சரிங்க எனக்கு எதுக்கு வீண் பம்பு அப்படிங்கிறாங்க. ஆனால் இது எல்லாம் கரிகாலனோட ஃப்ரெண்டு எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு. இங்கே பார்த்தா ஜீவானந்தம் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அங்கே புலிகேசி கும்பல் எல்லாரும் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா பார்கவி மெல்ல மெல்ல ஜீவானந்தத்தை வெளியே இழுத்து கொண்டு வந்து பார்க்குறாங்க. ஜீவானந்தம் மயக்க நிலைமைக்கு போகிற மாதிரியும் இருக்காங்க. அவங்க நினைவே கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள விட்டு போகிற மாதிரி தெரியுது. பார்கவி பயந்துக்கிறாங்க. அக்கம் பக்கம் யாராவது உதவிக்கு இருப்பாங்களா அப்படின்னு அங்கங்கே தேடி பார்க்குறாங்க. அவங்க திரும்பி பார்த்த இடத்துல ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையில் ஒரு வயசானவர் இருக்காங்க. அவங்கள போய் பார்கவி பார்க்குறாங்க. தாத்தா கூட வந்தவருக்கு குண்டடி பட்டுருச்சு, தயவுசெய்து எப்படியாவது காப்பாற்றுங்க தாத்தா, ரத்தம் நிறையா போயிடுச்சு, சேதாரம் ஆயிடுச்சு, அவங்க இப்போ நினைவில்லாத நிலைமைக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த தாத்தா அப்படியாம்மா, சரி இரு வர அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க. ஓடி வந்து பார்க்கும்போது ஜீவானந்தம் கிடக்கிற நிலைமையை பார்த்துட்டு அந்த தாத்தா பதறாங்க. அடடா, குண்டடி பட்டுதால நிறைய ரத்தம் வீணாயிருச்சே, சரி வா நீ ஒரு பக்கம் பிடி, நான் ஒரு பக்கம் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஜீவானந்தத்தை பார்கவையும் அந்த வயசானவங்களும் 2 பேருமா சேர்ந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் முதல் உதவி கொடுக்குறாங்க. அந்த வயசானவர் எனக்கு சில வைத்தியமெல்லாம் தெரியும், குண்டடி பட்டதுனால முதல்ல அந்த குண்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வைத்தியத்தில் குண்டை எப்படியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூலிகை தலையெல்லாம் பிழிஞ்சு விட்டு ஜீவானந்தத்தோட உயிரை எப்படியும் திருப்பி காப்பாற்றிடுறாங்க. பார்கவி இப்போ தான் அப்பாடான்னு பெருமூச்சு விடுறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.